போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவை கைது செய்ய 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்துவதற்காகவும் அதனை வைத்திருந்த குற்றத்திற்காக பிரபல நடிகராக இருந்த ஸ்ரீகாந்த் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். அதிமுக முன்னாள் ஐடி விங் நிர்வாகி என்ற பிரசாத் மூலமாக இந்த போதைப் பொருளை ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட திரைத்துறை சேர்ந்த பலருக்கு சப்ளை செய்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்தது. ஒரு பார்ட்டியில ஸ்ரீகாந்தும் ஸ்ரீ கிருஷ்ணாவும் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவதாக பிரதீப் என்ற இந்த போதைப் பொருள் சப்ளை செய்யக்கூடிய நபர் வாக்குமூலமாக அளித்திருந்தார். அடிப்படையில கிருஷ்ணாவுக்கு விசாரணைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டது. கழுகு, அலிபாபா உள்ளிட்ட பல்வேறு படங்கள்ல இந்த கிருஷ்ணா நடித்திருந்ததும் விசாரணையில் தெரிந்தது. அதன் அடிப்படையில அவரை விசாரிப்பதற்காக போலீசார் அவர் குடும்பத்தார் மூலமாகவும் சம்மன் அனுப்பியும் அவரை விசாரணைக்கு அழைத்த போது அவர் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தலைமறைவாகிவிட்டதும் கேரளாவில் நடந்து வரக்கூடிய ஒரு படப்பிடிப்பு கிருஷ்ணா இருப்பதாக கூறப்பட்டது. தொடர்ந்து அவரை விசாரணைக்கு அழைத்த போதும் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அவர் தலைமுறையாக இருக்கக்கூடிய நிலையில 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செல்போன் சுவிட்ச் ஆஃப் இருப்பதனால சைபர் கிரைம் உதவியோடு அவரது இருப்பிடத்தை கண்டறியும் முயற்சியில போலீசார் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணா மீதும் கைது நடவடிக்கை பாயும் எனவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில் நடிகர் கிருஷ்ணாவுக்கு தொடர்பு இருப்பதாக வாக்குமூலம் அளிக்கப்பட்ட நிலையில தற்போது 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கிருஷ்ணாவை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விசாரணைக்கு ஆஜராகாமல் சுவிட்ச் ஆஃப் செய்ததனால இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.